நசரத்பேட்டை திருமழிசை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கு சாத்தியக்கூறு ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் நசரத்பேட்டை திருமழிசை நெடுஞ்சாலை சந்திப்பில் மேம்பாலம் கட்ட அரசு ஆவண செய்யுமா என பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு, பூந்தமல்லி தொகுதி நசரத்பேட்டை திருமழிசை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கு சாத்தியக்கூறு ஆராய்ந்து அதற்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த சாலையை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்வது தொடர்பாக தண்டலம் பகுதியில் மேம்பாலம் மற்றும் நசரத்பேட்டையில் வாகன சுரங்கப்பாதை அமைக்க பணிகள் உள்ளடக்கியதாகத்தான் முதலாக திட்டம் தீட்டப்பட்டதாகவும், அதற்கு பின்னால் மதுரவாயில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை சென்னை வெளிவட்ட சாலையில் 8 கிலோமீட்டர் நீளத்தில் உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்க 1400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். நம்முடைய பேட்டை திருமிசை 2 சந்திப்பும் மிகவும் முக்கியமான சந்திப்பு. 6 வழி சாலையாக ஆக்கப்பட்டதற்கு பின்னாலே ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருந்தது என்றாலும் கூட பேட்டை சந்திப்பில் அகரமேல், மேப்பூர் போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் பாதசாலைகளாக கடந்து வருகிறார்கள். இருசக்கர வாகனங்கள் ஆயிரக்கணக்கான அளவில் கடந்து போகிறது. அங்கே 10 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக மாண்பு அமைச்சர் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தபோது கூட அந்த சந்திப்பு மிகவும் விபத்துக்குள்ளாகிற சந்திப்பு என்பதற்காக ஒரு அண்டர் பாஸ் கட்ட வேண்டும் என்று அறிவித்துட்டு போனார்கள். அந்த பகுதிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு அண்டர் பாஸ், ஒரு சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ கட்டித்தரப்பட வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் கூட அந்த பகுதியில் ஆய்வு செய்து செம்பரவாக்கம் பகுதியில் 150 ஏக்கரில் சினிமா ஒரு சிட்டி அமைப்பதாக சொல்லியிருக்கார். எனவே எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அங்கே ஒரு மேம்பாலமோ அண்டர் பாஸோ கட்டித்தர வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறிய சாலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு சொந்தமான சாலை, அவருக்கே தெரியும். சென்னை பெங்களூர் செல்கிற அந்த சாலை என்பது 21-22 கீழ் மதுரை வாயில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி வரை 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு சேவை சாலையுடன் கூடிய 6 வழிச்சாலை விரிவாக்கம் செய்ய 495 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பாரிவாக்கம், திருவழிசை, தண்டலம் பகுதியில் மேம்பாலம் மற்றும் நசரத்பேட்டையில் லகுரக வாகன சுரங்கப்பாதை அமைக்க பணிகள் உள்ளடக்கியதாகத்தான் முதலாக திட்டம் தீட்டப்பட்டது. அதுக்கு பின்னால் மதுரவாயில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை சென்னை வெளிவிட்டு சாலை ஓரார் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்க 1400 கோடி ரூபாய் மதிப்பீடு தயார் செய்து ஒன்றிய அரசினுடைய பரிசீலனை இப்பொழுது இருக்கிறது. எனவே அது பரிசீலனை செய்த பின்பு அது ஒன்றிய அரசிடத்திலே ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் சொல்லுகிற அந்த மேம்பாலத்தை கட்டுவதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கும்.